புது கூட்டணி அமைச்சிட்டாங்க இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து. தமிழுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? அப்பாவியா இருந்த மீனாவை ஏற்றி ஏற்றி விட்டு தமிழுக்கு எதிரியாக மாற்றி வச்சிருக்காரு கணேசன். உன் பையன் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டு இருக்கான் மீனா. இதை என்னால் நம்பவே முடியல. நீ உன் உரிமையை விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மீனா கிட்ட பேசி மீனாவை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த தமிழை ஏதாவது பண்ணணுன்னே சிபி கூட அவளை நெருங்க விடக்கூடாது, பிரிச்சிடணும் அப்படின்னு அவங்க வாயாலேயே பேச வச்சு முழு நேரம் வில்லியாக்கிட்டாரு மீனாவை. பிஸ்னஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக தமிழும் சேதுவும் போயிருக்காங்க உணவு உற்பத்தியாளர்கள் சங்கத்துக்கு. அங்கே இருக்கிற குறிஞ்சிநாதன் தமிழுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்ரூவல் மேனேஜர் சொல்கிறாரு, சார் சின்ன பொண்ணு தானே, சின்ன லெவலில் தானே பண்ணுதுன்னு சொல்ல, அதுக்கு குறிஞ்சி சொல்கிறாரு, இந்த ஜனா சின்ன வியாபாரம் தானே பண்ணுறாதுன்னு உள்ளே விட்டோம். இப்போ அவன் என் சாம்ராஜ்யத்துக்கே வேட்டு வச்சுட்டா, அவள் வீட்டு வாரிசு தானே, இவங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்கிறாரு. தமிழை உள்ளே கூப்பிட்டு வச்சு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சேது தமிழுக்கு தெரியாமலே ஜனாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஜனாமா வந்து இறங்குறாங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி. குறிஞ்சிநாதனோட வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜனாமா அவரை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்க முடிவு பண்ணிடுறாங்க. தமிழ் அடுத்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே குறிஞ்சிநாதனும் கணேசனும் ஃபோனில் பேசிட்டு மீனாவோட சம்மதத்தோட தமிழை தொலைச்சி கட்டலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன தமிழை ஆளை வச்சு கடத்திடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் தமிழ் வராதனால ஜெயாவுக்கு சந்தேகம் வந்து தேனுவும் ஜெயாவும் போய் தேட போகிறாங்க. தமிழ் உயிருக்கு எதுவும் ஆபத்தாக போதா? சிபியும் ஜனாமாவும் தமிழை காப்பாற்றுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.